ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் இன்றோடு போக்கி உனக்கு நல்லதொரு இனிமையான காலத்தை தர வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, என்னை அவமதித்தும் அலட்சியமாக எண்ணியும் விட்டுவிடாதே. உனக்கென்று கொண்டு வந்திருக்கும் இந்த வாக்கை முழுமையாக கேட்டு பயன்பெறுவாய் என்ற நம்பிக்கையில் உன் அப்பன் உனக்காக கொண்டு வந்திருக்கும் இந்த வாக்கை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. யார் மீது நீ அளவு கடந்த அன்பும் பாசமும் நேசமும் வைத்திருக்கின்றாயோ அந்த உறவு இப்பொழுது உனக்கு அழைப்பு விடுக்கப் போகின்றது என் பிள்ளையே. நீ எதற்கென்று இவ்வளவு நாளாக காத்து கொண்டிருந்தாயோ? யாரிடம் இருந்து எனக்கு அழைப்பு வரும், யார் எனக்கு அழைப்பார் என்று அவரின் அழைப்பிற்காக நீ காத்திருந்த அந்த தருணம் உனக்கு வரப்போகின்றது என் பிள்ளையே. அந்த உறவே உன்னிடம் வந்து நாம் இருவரும் சேர்ந்து வாழ்வோம் என்று அவரின் வாயிலிருந்து உன் செவிகளில் இனிமையாக வரப்போகின்றது. அந்த செவிகள் அந்த செய்தி உன் செவிகளுக்கு கேட்டவுடன் உன் செவிகள் இன்பமடைந்து உன் மனதில் பேரின்பம் அடைய போகின்றாய் என் குழந்தையே. அப்படி என்றால் அதை முழுமையாக கேட்டால் மட்டும்தான் இதுவெல்லாம் உண்மையாகும் என்பது இந்த அப்பனின் நிபந்தனையாகும். இதை முழுமையாக கேள் என் குழந்தையே. நீ எப்பொழுது கவலையால் மட்டுமே இருக்கின்றாய், துன்பத்தால் சோகமாக முகங்கள் வாடிய தோற்றத்துடனே காணப்படுகின்றது என் பிள்ளையே. நீ கவலைப்படுவதை உன் முகத்தின் சோகமான சுருங்கிய மலர் போன்ற தோற்றத்தை என்னால் பார்க்க முடியவில்லையே பிள்ளையே. அதனால்தான் நீ நேசித்த உன் துணையின் வீட்டிற்கு நான் சென்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே, என் குழந்தையே. அவருடைய வீட்டிற்கு சென்ற கணவன் மனைவி அன்பு என்பது எப்படிப்பட்டது என்று நான் அவருக்கு என்னவென்று நான் எல்லாவற்றையும் தெளிவாக பொறுமையாக கூறியிருக்கின்றேன் பிள்ளையே. எல்லாவற்றையும் அவருக்கு எடுத்து உரைத்திருக்கின்றேன் குழந்தையே. அவர் இப்பொழுது எல்லாமே புரிந்து அவரின் மன ஓட்டங்களையும் சிந்தனையிலும் மெல்ல மெல்லமாக மனம் மாறி உனக்கு அழைப்பு விடுக்க போகின்றார் என் பிள்ளையே. அவரே தனது வாயால் வா அன்பு உறவே, என்னை நேசித்த உறவே என்று உன்னை அழைத்து நாம் இருவரும் சேர்ந்து வாழ்வோம் என்று கூறப் போகின்றார் பிள்ளையே. நாம் இருவரும் சேர்ந்து இந்த உலகில் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவோம். நம் இருவரின் சேர்க்கையில் தான் இந்த வாழ்க்கையின் முதலான வெற்றி என்று அவரே புரிந்து கொண்டு அவரே உன்னை அழைக்கப் போகின்றார் என் பிள்ளையே என்று அவரே கூறத்தான் தயாராகி கொண்டிருக்கின்றார் பிள்ளையே. நிச்சயமாக அவரின் மனதில் நல்ல மாற்றம் ஏற்பட்டு இருக்கின்றது. அந்த நல்ல மாற்றத்தை நீயும் அறியத்தான் போகின்றாய். அவர் வாயிலிருந்து நீ கேட்கப் போகின்றாய் என் குழந்தையே. அதனால்தான் இதை உன்னிடத்தில் கூறிவிட வேண்டும் என்று உன் அப்பன் இங்கு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த செய்தி உனக்கு கேட்டால் உன் வருத்தத்தில் இருக்கும் உன் முகம் மலர் போன்று மலரும். உன் மனதின் வருத்தங்கள் எல்லாம் போக்கி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்ற காரணத்திற்காகத்தான் இதையெல்லாம் என் பிள்ளையிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன். என் பிள்ளை, நீங்கள் இருவரும் சேர்ந்து 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பது இந்த அப்பனின் எண்ணம் என் தங்கமே. நீங்கள் பேரும் புகழும் பெற்று அனைவரும் வாழ்த்தும்படி வாழ வேண்டும் என்பது இந்த அப்பனின் என் பிள்ளையே. இப்படிப்பட்ட என்னுடைய எண்ணத்தை நிஜமாக செய்து உன்னை சீரும் சிறப்புமாக வாழ வைப்பேன் பிள்ளையே. யார் என்னை வெறுத்தாலும், யார் உன்னை வெறுத்தாலும், யார் உன் மீது நம்பிக்கையை வைத்து உன்னை விட்டு விலகினாலும், யார் உன்மேல் மதிப்பு வைத்து மதிப்பை இழந்தாலும்
பரவாயில்லை என் தங்கமே, நான் பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை உன் கூட இருந்து என் எண்ணம் போல் உன் வாழ்க்கையை செய்வேன் என் தங்கமே. யாரும் எட்டாத தூரத்தில் உன்னை வைத்து அழகு பார்ப்பேன் இந்த அப்பன் என் தங்கமே. உன்னை கோபுரத்தின் உச்சிய வரை உயர்த்தி வைப்பேன் என் குழந்தையே. உன் வாழ்க்கையை அந்த அளவிற்கு சிறப்பான ஒளிமயமாக மாற்றுவேன் என் குழந்தையே. என்னுடைய வாக்கை பொய் என்று நீ தள்ளிவிட்டு சென்று விடாதே என் குழந்தையே. உங்கள் இருவரின் இடையில் இது நிச்சயம் நடக்கும் என் குழந்தையே. தீப ஒளியைப் போல் நான் உங்கள் வாழ்க்கைக்கு ஒளி தருவேன் என் தங்கமே. தீபம் என்றது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. நீ என் மீது கொண்ட பக்தி உண்மையானதாக இருந்தால் நானே உன்னை தேடி வருவேன் தங்கமே. அதனால்தான் நீ நேசித்த அந்த உறவிடம் இருந்து உனக்கு அழைப்பு வரப்போகின்றது என் தங்கமே. உன் துன்ப நிலை எல்லாம் விலகி நீ மகிழ்ச்சி அடைய போகின்றாய் என் தங்கமே. நான் தாங்கிக் கொண்ட உன் உணர்வுகளை அனைத்துமே வெளிப்படுத்தி நீங்கள் இருவரும் மனம் விட்டு பேசி மகிழ போகின்றீர்கள். உங்கள் இருவருக்குமான நேரத்தை நான் ஏற்படுத்தி கொடுக்கின்றேன் என் தங்கமே. நான் உங்களின் மனதில் இருப்பதை எல்லாம் வெளிப்படுத்தி உங்கள் மனதை இருக்கின்ற வலிகள் ரணங்கள் எல்லாம் கண்ணீர் வழியாக வழிய போகின்றது. நீங்கள் இருவரும் மனம் விட்டு பேசி சிரித்து மகிழ போகின்றீர்கள் என் தங்கமே. என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் என் பக்தர் பொறுமையாக காத்திரு என் தங்கமே. நான் என்றும் உன்னோடு இருப்பேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் நடக்கும் தவறுகளை எல்லாம் சரி செய்வேன் என் பிள்ளையே. நான் இருக்கின்றேன். கவலைகள் படாமல் நிம்மதியுடன் வாழ்க்கையை கடந்து செல்ல பழகு என் தங்கமே. உன் துணை நிச்சயம் அனைத்தையும் வெகு விரைவில் புரிந்து கொண்டு உன்னை வந்து அழைக்கப் போகின்றார். அவர் அழைப்புமடி உன் தொலைபேசியில் அழைக்கப் போகின்றது. உன் அலைபேசியை கையில் வைத்து காத்திரு என் தங்கமே. உன் மனதில் இருக்கும் சோகங்களை அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு மகிழ்ச்சியான புன்னகையான முகத்தை உன் அப்பன் பார்க்க விரும்புகின்றேன் என் தங்கமே. உன் சோகங்கள் எல்லாம் இத்துடன் களைந்து போகட்டும். உன் நிம்மதி என்ற ஒளி உன் முகத்தில் பிரகாசிக்கட்டும் என் தங்கமே. உங்கள் இருவரின் வாழ்க்கைக்கான ஆசீர்வாதமும் அன்பும் உன் அப்பன் கொட்ட கொட்ட கொடுப்பேன் என் தங்கமே. உங்கள் இருவரும் வாழ்க்கைக்கான ஒளியை உன் அப்பன் ஏற்றி உங்கள் இருளில் இருக்கும் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றி கொடுப்பேன் என் தங்கமே. யார் என்ன நினைத்தாலும் சரி, நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ்வது நிச்சயமாக நடக்கும் என் தங்கமே. உன் அப்பனின் வாக்கு என்றுமே பொய்க்காது, மெய்ப்படும் என்பது உனக்கு நன்றாக தெரியும் என்று இந்த அப்பனுக்கு தெரியும் என் தங்கமே. மற்றவர்களை பற்றி எல்லாம் ஒன்றும் நினைக்காமல் உன் வாழ்க்கையை பற்றி யோசித்து நீ சிறப்பான வழிகளில் சென்று சிறப்பான மனிதனாக இருக்க வேண்டும் என்பது இந்த அப்பனின் எண்ணம் தங்கமே. நான் உன்னுடன் இருக்கின்றேன். மகிழ்ச்சியாக வாழ். ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக. வாழ்க வளம்.